வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் 8. வாங்க கதைக்குள்ள போவோம். யாழினி நிலையை நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தாள் மகளினி. இரவு எல்லோரும் நிம்மதியாக உறங்க யாழினி மட்டும் சந்தோஷை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். பத்திரிகைகளும் அடித்து வந்து விட்டது. கல்யாண ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. இரு பக்கமும் சந்தோஷமாக திருமண வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அழைப்பிதழ்கள் கொடுப்பதும் ஆடைகளை தைப்பதுமான வேலைகள் இரு பக்கமும் நடந்து கொண்டிருந்தது. மண்டபம், டெக்கரேஷன், கல்யாணத்திற்கு 2 நாட்களுக்கான விருந்து ஏற்பாடுகள் அனைத்தும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. இப்படியே 1 வாரம் கடந்துவிட்டது. சந்தோஷை பற்றி எந்த தகவலும் வரவில்லை. சந்தோஷின் நம்பருக்கு ஒரு 100 தடவை கால் பண்ணி இருப்பாள் யாழு. எந்த சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இல்லை. இவன் எங்கதான் போய் தொலைஞ்சானோ என்று பித்து பிடித்தவள் போல் இருந்தாள் யாழு. புதன்கிழமை காலையில் நெருங்கிய உறவினர்கள், பாட்டி அனைவரும் வீட்டில் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தனர். வீட்டில் காலை உணவு முடிந்தவுடன் இருவர் வீட்டிலும் சடங்குகள், சீர்முறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. மண்டபத்திற்கு 3 மணியளவில் செல்ல வேண்டும் என்று குமரேசன் சொல்லிக் கொண்டிருந்தார். போவதற்கு வாகன ஏற்பாடுகளுக்கு குமரேசன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். குமரேசன் அம்மா கற்பகம் பாட்டி அகிலாவிடம், அகிலா, முகூர்த்த புடவையோட ஜாக்கெட்டு, நிச்சய புடவையோட ஜாக்கெட்டை எல்லாம் பேக் பண்ணிடு, சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ, எதையும் மறந்து விடாத, நகைகள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, கல்யாண வீடுனா அப்படி இப்படித்தான் இருக்கும், நீதான் சூதானமா இருக்கணும் அகிலா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எங்க மகி ரெடியாகி விட்டாளா என்று கற்பகம் பாட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அழகிய மெழுகு சிலை போல் பட்டுப்பாவாடை தாவணி உடுத்தி அழகாக ரூமை விட்டு வெளியே வந்தாள் மகி. வாயாடி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று கற்பகம் பாட்டி மகிக்கு நெட்டி முறித்தாள். யாழு ரெடி ஆயிட்டாளா என்று கேட்டார். இதோ பார்க்கிறேன் என்று பாட்டியிடம் சொல்லிவிட்டு யாழு ரூமை தட்டினாள் மகி. எழுந்து வந்து கதவை திறந்தாள். ஏண்டி, இன்னுமா ரெடியாகி விட்டிருக்கிறாய், பாட்டி கூப்பிடுறாங்க என்று சொன்னவுடன் யாழுவை தலையிலிருந்து கால் வரை கவனித்தாள். புதுப்புடவை நகை அணியாமல் குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் நின்று கொண்டிருந்தாள். இன்னும் ரெடியாகாமல் என்ன பண்ற, டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே ரெடி ஆயாச்சு என்று கூறியவாறு கண்ணில் கண்ணீர் ததும்ப வா என்று தலையை துவட்டி விட்டு கூறினாள். யாழு, நீ எங்களை விட்டு பிரிவதில் எனக்கும் கஷ்டம்தான். ஆனால் எல்லா பெண்களும் இந்நிலையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் யாழு, சூர்யாவை நினைத்து உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா என்று கேட்டாள். சூர்யா மீது ஒரு வருத்தமும் இல்லை மகி, அவர் நல்லவர்தான். இங்கு பாரு யாழு, அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார். நம்மை வளர்த்து ஆளாக்கி உன்னை லட்ச லட்சமாக கடன் வாங்கி படிக்க வைத்தார். எனக்கும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் அப்பா. நீ வேலைக்கு செல்வதால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. அதுபோக நம் பெற்றோர் எண்ணம் கண்டிப்பாக சுயநலமாக இருக்காது. அவர்கள் நமக்காகவே யோசிப்பவர்கள் யாழு என்று அவளிடம் கூறும்போது யாழு பாய்ந்து மகியை கட்டி அணைத்து அழுதவாறு, மகி, நான் உன்னிடம் சொல்ல வருவது என்னவென்றால் எனும் போது அகிலா வெளியே இருந்து, மகி இங்க கொஞ்சம் வா, சீக்கிரம் உங்க அக்காவை வர சொல்லு என்று குரல் கொடுத்தார். இதோ வரேன்மா என்று இவளும் குரல் கொடுத்துவிட்டு, யாழு, நம்ம அப்புறமா பேசலாம், இப்ப கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவளது பயமே கல்யாணத்தை நிறுத்த காதலித்தவனையும் காணவில்லை. நான் எப்படி பெற்றோரிடம் இதை இப்பொழுது பேசுவது என மனக்குழப்பத்தில் இருந்தாள். யாழுவுக்கு ஐயோ, மகிக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே என்று தலையில் அடித்துவிட்டு புடவையை மாற்றினாள். சூர்யா வீட்டில் அனைவரும் ரெடியாக இருந்தனர். சேதுராமன் நீலாம்பரியிடம், நீலா, எல்லாம் எடுத்தாச்சுல்ல, நம்ம 6 பேரும் கார்ல போயிடலாம், மற்றவர் எல்லோரும் 50 பேர் ஏறும் பஸ் வெளியே உள்ளது, அதில் ஏறிக்கட்டும், நம்ம முன்னாடி போய் நிச்சயதார்த்த வேலைகளை பார்ப்போம். நீலாம்பரியின் அண்ணன் சண்முகம் வந்திருந்தார். பொண்ணு என்ன பெரிய இடமா என்றார். இல்லைன, நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அங்கு அதுல 10% கூட இருக்காதுன்னு வச்சுக்கோவேன். சரின்னு சூர்யாவோட ஆசைக்காக நாங்களும் சம்மதிச்சோம். பொண்ணு எப்படி என்று தலையை குனிந்து நீலாவிடம் கேட்டான். அவளும், அவளுக்கு என்ன, நல்லா தான் இருப்பா, வீட்டுக்கு வந்தா தானே தெரியும் சுயரூபம் எப்படின்னு. அடுத்ததாக சேதுராமன் சூர்யாவின் அறைக்கு சென்றார். சூர்யா ரெடியாப்பா? நான் ரெடிப்பா என்று தன் அண்ணன் தம்பிகளுடன் சேர்ந்து பேசிக்கொண்டே கூறினான். சரி சூர்யா, வாங்க எல்லோரும் கிளம்பலாம், நல்ல நேரத்தில் மண்டபத்திற்கு போகணும் என்றார் சேதுராமன். போகும் வழியில் காரின் மேலே சூட்கேஸுகள் வைத்து கட்டப்பட்டு இருந்தது. அது தவறி கீழே விழ அதிலிருந்த முகூர்த்த வேட்டி சட்டை, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய புடவை அனைத்தும் ரோட்டில் விழுந்தது. டிரைவர் வண்டியை ஸ்டாப் செய்தார். நீலாவோ புலம்ப ஆரம்பித்தாள்.
ஐயோ, என்ன ஒரு அபசகுணம், இப்படி ஆயிடுச்சே. ஏன் நீலா, எதுக்கு இப்படி புலம்புற? கீழே தானே தவறி விழுந்துச்சு, சரியா மேலே வச்சு கட்டியிருக்க மாட்டார் டிரைவர் என்று எழுந்து சென்று சேதுராமனும் டிரைவரும் பெட்டியை சரி செய்து எடுத்து வந்தனர். சூர்யா, இதை பெருசுப்படுத்தாதீங்கம்மா, துணிகளுக்கு ஏதோ ஆகலில்ல என்று கேட்டான். இல்லப்பா சூர்யா, இது ஒரு சின்ன விஷயம், வாங்க கிளம்பலாம் என்று வண்டியை கிளப்பினர். குமரேசன் ஃபேமிலி முன்னதாகவே வந்து விட்டனர். சாப்பாடு வந்து இறங்கி கொண்டிருந்தது. மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் நிச்சயதார்த்தம். பிறகு காலையில் 5 மணிக்கு முகூர்த்தம். எனவே யாழுவிற்கு பார்லரிலிருந்து வந்து மேக்கப் செய்து கொண்டிருந்தனர். மகியும் பாட்டியும் பேசிக்கொண்டிருந்தனர். அகிலா குமரேசன் சாப்பாடு வேலையை கண்காணித்து கொண்டே இருந்தனர். சூர்யா குடும்பத்தினரும் மண்டபம் வந்து சேர்ந்தனர். கற்பகம் பாட்டி அகிலாவிடம், அகிலா, ஆரத்தி கரைத்து எடுத்து வா, மாப்பிள்ளை அழைப்பு முறை செய்ய வேண்டும் என்றார். நம் மகளினிடம் கொடுத்து ஆரத்தி எடுக்கச் சொல் என்றார். குமரேசன் அகிலா உறவினர் எல்லோரும் போய் சூர்யா மற்றும் அவனது பெற்றோருக்கும் உறவினருக்கும் தண்ணீர் குடிக்க கொடுத்துவிட்டு மாப்பிள்ளையை மகளினியை ஆராத்தியை எடுக்கச் சொல்லி உள்ளே வரவழைத்தனர். எடுத்தவுடன் மகி சூர்யாவிடம், சூர்யா சார், ஆரத்தி எடுத்ததுக்கு பணம் கொடுங்க என்றாள். கையில் எதுவும் எடுத்து வரவில்லையே என்று பர்ஸை தேடினான். அதன் பிறகு அவன் தரலினா என்னம்மா என்று கூறி நான் தரேன் என 500 ரூபாய் நோட்டை ஆரத்தி தட்டில் போட்டார் சேதுராமன். இது முடிந்தவுடன் நிச்சயதார்த்தம் தொடங்கியது. சூர்யாவிற்கு யாழினியை பார்க்க ஆசையாக இருந்தது. நிச்சயதார்த்தத்தின் போதுதான் சூர்யா யாழினியை பார்க்க போகிறான். இரு பக்கத்திலும் உள்ள பெரியோர்களும் சபையில் கூடியிருந்தனர். சூர்யா இடையில் வீல் சேரில் அமர்ந்திருந்தான். பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். யாழினி வெளியே வந்தாள். யாழினி மனதில், நாம் நினைத்ததுதான் நடக்கவில்லை, அப்பாவின் ஆசையாவது நாம் நிறைவேற்றலாம் என்று மனதை தேற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். சூர்யா யாழினியை மனக்கோலத்தில் பார்த்தான். பார்த்தவுடனே எனக்கு சம்மதம் என்ற முதல் வார்த்தை மட்டுமே வந்தது. யாழினியிடம் எல்லோரும் பெண்ணுக்கு சம்மதமா என்று கேட்டார்கள். அவளும் சம்மதம் என்றே சொன்னாள். இருவரும் அதற்கு பின் மோதிரங்களை மாற்றிக்கொண்டனர். எல்லோரும் சாப்பிட சென்று விட்டனர். மகி யாழுவிடம், அதான் பாதி ஒய்ஃப் ஆயிட்டல்லடி, என்ன போய் சூர்யா சார் கூட உட்காந்து சாப்பிடு என்று சொல்லி கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள். சூர்யாவும் அதை பார்த்து சிரித்தவாறு, விடுமகி, நாளையிலிருந்து லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது என்று கிண்டல் அடித்தவாறு பேசினான். யாழோ இவர்கள் செய்வதை எதையுமே காதில் போட்டு கொள்ளாதவாறு தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு, மகி, சூர்யா, நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்லை என்றாள். சூர்யாவும், ஆமாம், யாழினி நிறைய மேக்கப் செய்திருக்கிறாள், கொஞ்சம் கசகசப்பாக இருக்கும் போலிருக்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட சென்று விட்டனர். யாழு ரூமுக்கு சென்று விட்டாள். விடியும் முன்னரே எல்லோரும் எழுந்து விட்டனர். மணி 2. முதலில் யாழு தனது போனை எடுத்து பார்த்து கொண்டு ஒரு தடவை சந்தோஷை நினைத்து பார்த்தாள். பார்த்துவிட்டு, என் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகிறது, இப்பவாவது சந்தோஷ்க்கு ஃபோன் போகிறதா என்று பண்ணி பார்க்கலாம் என்று கால் செய்தாள். உடனே கால் போனது. அவள் மனதில் அளவற்ற சந்தோஷம். சந்தோஷ், காலை எடு என்று புலம்பியபடி அழுகையை அடக்கினாள். காலை அட்டன் செய்தான் சந்தோஷ். சந்தோஷ், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் கால் எடுக்கவே இல்லை, நீ எங்க இருக்க என்று பதட்டத்துடன் கேட்டாள். நான் திருச்சியில் இருக்கேன் யாழு, எனக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், நேற்று நைட்டு தான் வந்தேன் யாழு, என்னால் உனக்கு சொல்ல முடியல என்று சோகமாக பேசினான். வரும்போது பஸ்ஸில் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு, அதனால் சிம்மை இப்போத்தான் ரெடி பண்ணினேன் என்று சொல்லிவிட்டு பதட்டமே இல்லாமல் கேட்டான். யாழினி நடந்தவை அனைத்தையும் சொல்லி அழுது புலம்பினாள். என்னடி சொல்ற, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஐயோ, நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே. நீ கவலைப்படாதே, நான் வந்துட்டே இருக்கேன். சரி சந்தோஷ், உன் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் நானும் கல்யாணத்தை செய்ய ஒத்துக்கொண்டேன். யாழினி என்ன செய்வதென்று புரியாமல், கல்யாணத்தை எப்படி நிறுத்துவதென்று தைரியம் இல்லாமல், பயம் முழுக்க மனதில் இருந்தது. சந்தோஷம் வரும் வரை வெயிட் செய்தால். அலங்காரம் நடந்து கொண்டே இருந்தது. பட்டுப்புடவையும் நகையும் அணிந்து விட்டாள். நேரம் ஆக ஆக மனதில் பயம் வந்து விட்டது. சந்தோஷ் வந்து விடுவானா என்று. முகூர்த்த நேரம் நெருங்கும் போதுதான் இதற்கு மேல் காலம் கடத்தக்கூடாது என்று யாழினி முடிவெடுத்து தன் அப்பாவை நோக்கி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்று கேட்டாள். சொல்லு யாழு என்று குமரேசன் கேட்க, அப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்று சொன்னவுடன் குமரேசன், என்ன யாழு சொல்ற, என்ன திடீர்னு, உனக்கு என்ன ஆச்சு
என்று பதட்டத்துடன் கேட்டார். அகிலா, கடைசி நேரத்தில் இப்படி பேசாத, இது ரொம்ப தப்பு என்று போய் மேடையில் உட்காரு என்றார். ஆனால் யாழு, இல்லப்பா, இல்லம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் சந்தோஷ்னு ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை தவிர வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க நான் கனவுல கூட நினச்சதில்ல. இது எவ்வளவோ முறை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். யாழ் உடனே கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வெளியேறினாள். அப்போதுதான் குமரேசன் மகளினியை சூர்யாவை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டான். மகளினியும் அதுக்கு ஒத்துக்கொண்டாள். ஆனால் சூர்யாவிடம் என்ன பதில் வரும் என்று அனைவரும் காத்திருந்தனர்.